சத்தியமா எனக்கு கிரிக்கெட் ஆடவே வராது. கிரிக்கெட்னா என்னன்னு கூட தெரியாது அவ்வளவா. இந்த கப்பும் இந்த ஒரு மெடலும் இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா என்னை வந்து பேட்டிங் ஆட வச்சாங்க அப்படின்னா ஒரு 6ம் ஒரு 4ம் அடிச்சிருந்திருக்கவே மாட்டேன். வாய்ப்பே இல்லை. நமக்கு வந்து ஏதோ பேசுறதுனா வரும். ஸோ அதனால கமெண்ட்ரி பண்றதுக்காக கூப்பிட்டாங்க. ஸோ நமக்கு அவ்வளோதான் வராது. ஏதோ ஓரளவு கொஞ்சம் பேசுவோம். பெருசா ஒன்றும் பண்ணல, இப்பதான் கத்துக்கிறேன். பட் இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் ஓரளவு பண்ணி விட்டேன். அன்னைக்கு வந்து 2 சம்பவம் வச்சுங்க. என்னன்னா வந்து அன்னைக்கு டே வந்து என் காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் டே, அன்னைக்கு வந்து கிரிக்கெட் மேட்ச் நடந்தது. இன்னொரு இடத்துல கமெண்ட்ரிக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா, என் காலேஜ் போனோம்னா பேட்டிங்கோ பவுலிங்கோ நான் ஆடலாம், ஆனா எனக்கு அது அவ்வளோ வராது. அங்க போகும்போது எனக்கு பிடிச்ச வேலை கமெண்ட்ரி. இந்த ஆர்ஜே விஜயெல்லாம் ஏதோ நல்லா வரும் இல்லையா, கமெண்ட்ரி நான் பண்ணேன். அந்த கமெண்ட்ரிக்கு இந்த ஒரு மெடலையும் இந்த ஒரு கப்பும் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நான் ஒண்ணு மட்டும் கத்துக்கிட்டேன். என்னன்னா, வெற்றிக்கு பின்னாடி போவாத, உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதில் உன் திறமையை வளர்த்துக்கோ, கடுமையாக உழைச்சிக்கிட்டே இரு, வெற்றி ஆட்டோமேட்டிக்காக உன் பின்னாடி வரும்னு சுவாமிஜியே சொல்லியிருக்காரு.